Good morning students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard biology chapter 3 tissue level of organizationல booking one word பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து chapter 1 and 2 one words நம்ம பார்த்தாச்சு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொன்னீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் 11th பயாலஜி சாப்டர் 3 டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனாக. இந்த லெசனுக்குரிய வீடியோஸ் வந்து நம்ம வந்து எக்ஸாம் கரியர் வேர்ல்டு அந்த சேனலை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம சேனல் தான். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் பார்க்கலாம். A group of cells that are similar in structure and perform common or related function are called DAS. ஓகேவா, குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு தெரியும் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் ஸ்ட்ரக்சர் சிமிலராக இருந்தாலும் காமனான ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா டிஷ்யூ. ஓகேவா, குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் பெர்ஃபார்ம் காமன் ஆர் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் இஸ் கால் டிஷ்யூ. நெக்ஸ்ட் ஒன் வேர்ட், த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்ட். டிஷ்யூவை பற்றி படிக்கிற படிப்பை என்ன சொல்லுவாங்கன்னா ஹிஸ்டாலஜி. இப்போ வைரஸ் பற்றி படிக்கிறது வைராலஜின்னு சொல்லுவோம், பாக்டீரியா பற்றி படிக்கிறத பாக்டீரியாலஜின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி செல்ஸை பற்றி படிக்கணும்னா சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஷ்யூவை பற்றி படிக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹிஸ்டாலஜி. அ ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்ட் ஹிஸ்டாலஜின்றதை சொல்கிறோம். Third one word, tissues are organized in specific proportion and pattern to form DAS. ஓகேவா, டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே ப்ரொப்போர்ஷனில் ஒரு பேட்டர்னாக சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆகுது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கன்ஸா. டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன் ஸ்பெசிஃபிக் ப்ரொப்போர்ஷன் அண்ட் பேட்டர்ன் டு ஃபார்ம் DAS, ஆர்கன். Third one, tissues are organized in specific proportion and pattern to form organ. Next, fourth one word, DAS is a sheet of cells that cover the body surface or line the body cavity. ஓகேவா, எந்த செல் வந்து நம்ம பாடி சர்ஃபேஸையும் பாடி கேவிட்டியையும் கவர் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்கன்னா எபித்தீலியல் டிஷ்யூ. ஃபோர்த் ஒன் ஆன்சர், எபித்தீலியல் டிஷ்யூ. எபித்தீலியல் டிஷ்யூ இஸ் அ ஷீட் ஆஃப் செல்ஸ் தட் கவர்ஸ் த பாடி சர்ஃபேஸ் ஆர் லைன்ஸ் த பாடி கேவிட்டி. ஆன்சர் எபித்தீலியல் டிஷ்யூ. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வேர்ட், த ஃபங்க்ஷன் ஆஃப் எபித்தீலியம் இன்க்ளூட் டேஸ். என்னென்ன எபித்தீலியமோட ஃபங்க்ஷன்றதை சொல்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறது, பாதுகாக்கிறது. ஓகேவா, செல்ஸை இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறது. அதே மாதிரி அப்சார்ப்ஷன், ஏதாச்சும் நியூட்ரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத அப்சர்வ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன்றதை சொல்கிறாங்க. த ஃபங்க்ஷன் ஆஃப் எபித்தீலியம் இன்க்ளூட்ஸ் ப்ரொடக்ஷன், அப்சார்ப்ஷன், ஃபில்ட்ரேஷன். ஓகே, நம்ம திரும்ப வந்து ஃபஸ்ட்டு 5 ஒன் வேர்ட்ஸை நம்ம ரீகால் பண்ணலாம். Group of cells that are similar in structure and perform common or related function is called answer tissue. Next second one word, the study of tissue is called. Tissue பற்றி படிக்கிற படிப்பை என்ன சொல்கிறோம் histology. The study of tissue is called histology. Next third one word, tissues are organized in specific proportion and pattern to form organ. டிஷ்யூ ஸ்பெசிஃபிக் ப்ரொப்போர்ஷனில் இருந்து ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகுது. அதை என்ன சொல்கிறாங்க ஆர்கன். Tissues are organized in specific proportion and pattern to form organ. Fourth one word, DAS is a sheet of cells that covers the body surface or line the body cavity. Answer epithelial tissue. Next fifth one word, the function of epithelium include DAS and DAS and DAS. Function of epithelium is production, absorption, filtration. இந்த 5 ஒன் வேர்ட் இப்போ நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க. இப்போயே நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் வேர்ட், DAS செல் விச் செக்ரீட்ஸ் அ ப்ரொடக்டிவ் லூப்ரிகேட்டிங் மியூக்கஸ். சாரி, அங்கே மியூக்கஸ்ன்னு வரும், ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பாக இருக்குது. எந்த செல் வந்து மியூக்கஸை செக்ரீட் பண்ணும். மியூக்கஸ்ன்றது ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, எந்த செல்னா கோப்லட் செல். கோப்லட் செல் விச் செக்ரீட் த ப்ரொடக்டிவ் லூப்ரிகேட்டிங் மியூக்கஸ். இதுதான் சிக்ஸ்த் ஒன் வேர்ட். நெக்ஸ்ட் செவன்த் ஒன் வேர்ட், ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இஸ் ஆஃப் டேஸ் டைப். ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியமில் ஒரு டைப்பு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் பார்த்தோம்னா அதில் சிம்பிள் எபித்தீலியமில் தான் ஒன்று. ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இஸ் ஆஃப் டேஸ் டைப், 2 டைப். ஓகேவா, stratified squamous epithelium is of 2 types. Next, DAS connective tissue provides support. எந்த connective tissue நம்மளுக்கு support பண்ணுது? Fiber connective tissue. ஓகேவா, 8th one word, fiber connective tissue provide support. Next 9th one word, all connective tissue consist of DAS component.
எல்லா கனெக்டிவ் டிஷ்யூலையும் மொத்தம் எத்தனை இருக்குன்றதை சொல்கிறாங்க 3 components. ஓகேவா all connective tissue consist of 3 component. All connective tissue consist of 3 component. Next 10th one word connective tissue components are dash. என்னென்ன components இருக்குது connective tissueல ஃபைபர் ground substance and cell. இதெல்லாமே ஒரு connective tissueோட components. ஃபைபர் ground substance and cell. திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம் 6th to 10th onward dash cell which secretes a productive lubricating mucus. Answer Coblet cell which secrete the productive lubricating mucus. 7th onward stratified squamous epithelium is of dash type. Stratified squamous epithelium is of 2 types. 8th onward dash connective tissue provides support. Fiber connective tissue provide support. Fiber connective tissue provide support. Next 9th onward all connective tissue consist of dash component. கனெக்டிவ் டிஷ்யூவில் மொத்தம் எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது 3 காம்பனன்ட். இப்போயே நீங்கள் இப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப நம்ம ரீகால் பண்ணுறதுனால ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 10th onward கனெக்டிவ் டிஷ்யூ காம்பனன்ட்ஸ் ஆர் ஃபைபர் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் செல். ஓகேவா இதெல்லாமே 10 onward இப்போ நம்ம ரீகால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 11th onward how many types of fibers. மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்குது 3. How many types of fibers? 3 types of fibers. இது 11th onward. Next 12th onward dash beneath the skin act as a support framework for epithelium. They act as a reservoir of water and salts called dash. எது ஸ்கின்னுக்கு அடியில் இருக்குது அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி சப்போர்ட் பண்ணுது எபித்திலியம் டிஷ்யூவை. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா வாட்டரையும் சால்ட்ஸையும் ரிசர்வாயர்னா தேக்கி வைக்கிறது சேர்த்து வைக்கிறது. ஓகேவா இது மாதிரி பண்ணுறது எது beneath the skin என்றது areolar connective tissue. Beneath the skin act as a support framework for epithelium and act as a reservoir of water and salts. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா tissue fluid. ஓகேவா இதுக்குரிய ஆன்சர் areolar connective tissue. லாஸ்ட் ஒன்னோட ஆன்சர் tissue fluid. வாட்டரையும் சால்ட்ஸையும் ரிசர்வாயர் வைக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா tissue fluidன்றதை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் 13th onward adipocytes commonly called dash. காமன்லி அடிப்போசைட்ஸை வந்து காமன்லி எப்படி சொல்லுவாங்கன்னா அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸாக. இதை படிச்சு வச்சுக்கோங்க. அடிப்போசைட்ஸை இன்னொரு பேரில் என்ன சொல்லுவாங்கன்னா அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ். ப்ரீடாமினேட் அக்கௌண்ட் ஃபார் 90% ஆஃப் திஸ் டிஷ்யூ மாஸ். இதுதான் மோஸ்ட்லி டிஷ்யூவில் 90% ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகேவா அடிப்போசைட்ஸ் காமன்லி கால்டு அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ் ப்ரீடாமினேட் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் 90% ஆஃப் திஸ் டிஷ்யூ மாஸ் 90% இருக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 14th onward adipose tissue is also called. adipose tissue இன்னொரு பேரில் என்ன சொல்கிறோம் ஒயிட் ஃபேட் ஆர் ஒயிட் adipose tissue. என்னது ஒயிட் ஃபேட் வரும் அங்கே ஒயிட் ஃபேட் ஆர் ஒயிட் adipose tissue. adipose tissue இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம் ஒயிட் ஃபேட் ஆர் ஒயிட் adipose tissue. Next 15th onward brown fat produce heat by non-severing thermogenesis in neonates. Children ஓகேவா இன்ஃபேண்ட்டுக்கெல்லாமே என்ன சொல்கிறாங்க அந்த ப்ரௌன் ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் எப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நான் சிவரிங் தெர்மோஜெனிசிஸ். ஓகேவா ப்ரௌன் ஃபேட் ப்ரொடியூஸ் ஹீட் பை நான் சிவரிங் தெர்மோஜெனிசிஸா. திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம். 11th how many types of fibers மொத்தம் 3 types of fibers. ஓகேவா dash beneath the skin act as a support framework for epithelium and act as a reservoir of water and salts called areolar connective tissue. Beneath the skin act as a support framework for epithelium and act as a reservoir of water and salts called tissue fluid என்றதை நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் 13th onward adipocytes commonly called என்ன பேர் adipose or fat cells and predominate account for 90% of this tissue massல 90% ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 14th onward adipose tissue is also called. adipose tissue இன்னொரு பேரில் என்ன சொல்கிறோம் ஒயிட் ஃபேட் ஆர் ஒயிட் adipose tissueன்றதை நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் 15th onward brown fat produce heat by non-severing thermogenesis in neonates. neonatesல brown fat heat ப்ரொடியூஸ் பண்ணுறது அது எப்படின்னா non-severing thermogenesis தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா திரும்ப நீங்கள் ஃபுல்லாக 15th onward நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. A group of cells that are similar in structure and perform common or related function are called answer tissue. Second onward the study of tissue is called histology. Third onward tissues are organized in specific proportion and pattern to form organ. Dash is a sheet of cells that cover the body surface or line the body cavity. Answer epithelial tissue. Next 5th onward the function of epithelium include production, absorption, filtration.
Sixth one word, dash cell which is secrete the productive lubricating mucus. Answer, goblet cell. Seventh one word, stratified squamous epithelium is of dash type, 2 type. Eighth one word, dash connective tissue provides support. Fiber connective tissue provides support. Next, ninth one word, all connective tissue consist of dash component, மொத்தம் 3 component. 10th one word, connective tissues components are dash, fiber, ground substance and cells. இதெல்லாமே ஒரு connective tissue component. Next, 11th one word, how many types of fibers? மொத்தம் 3 types of fibers present இருக்கு. 12th one word, dash beneath the skin act as a support framework for epithelium and act as a reservoir of water and salt called areolar connective tissue. இந்த சைடு tissue fluid. Answer. ஓகேவா. நெக்ஸ்ட் 13th one word, adipocytes commonly called adipose or fat cells நம்ம சொல்கிறோம். predominate account for 90% of this tissue massல ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 14th one word, adipose tissue is also called. adipose tissue எப்படி சொல்கிறோம்? white fat or white adipose tissueன்றதை நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் 15th one word, brown fat produce heat by non-severing thermogenesis in neonates. neonatesல non-severing thermogenesisன்றதை இதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.